உயிருடன் இருக்கும் ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி. வெளியான காணொளி. தீப்பிடித்து எரியும் அமெரிக்க கப்பல், ஈரான் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. ஈரான் அணு ஆயுத திறனை இழக்க வேண்டும், ஆஸ்திரேலிய கனேடிய பிரதமர்கள் அதிரடி. அஜர்பைஜான் விமான நிலையத்தில் விழுந்த ஈரானிய ஏவுகணைகள், மறுக்கும் ஈரான். ஸ்டேல் முழுவதும் வெடிப்பு சத்தங்கள், பயந்தோடும் மக்கள், எல்லையை குறிவைத்து ஈரான் தாக்குதல். இலக்குகளை அடைந்த பிறகே போரை முடிவுக்கு கொண்டு வருவோம், ஈரான் அறிவிப்பு. மத்திய கிழக்கில் பதற்றம், குவைத் கடற்பரப்பில் எண்ணெய் தாங்கி கப்பல் மீது தாக்குதல். இலங்கைக்குள் திட்டமின்றி நுழைந்த இரண்டாவது ஈரானிய கப்பல், ஏற்பட்டுள்ள பெரும் பதற்றம். இன்று காலை வடக்கு வளைகுடாவில் ஒரு அமெரிக்க கப்பலை தாக்கியதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி செய்திகள் தெரிவித்துள்ளது. கப்பல் வடக்கு பாரசீக வளைகுடாவில் ஏவுகணையால் தாக்கப்பட்டதென்றும் தற்போது தீப்பிடித்து எரிவதாகவும் ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடாவையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியின் முழு கட்டுப்பாட்டையும் தங்கள் குழு கொண்டுள்ளது எனவும் IRGC கூறியதாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த சம்பவம் இன்னும் சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஈரானின் கடற்படை கப்பலான ஐரிஸ் டெனா நேற்று அதிகாலை இலங்கை தெற்கு கடற்பகுதியில் இருந்து 40 நாட்மைல்கள் தொலைவில் சென்று கொண்டிருந்த போது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று ஈரான் கடற்படை கப்பலை தாக்கியது. இதில் ஈரான் போர்க்கப்பல் பலத்த சேதமடைந்து கடலில் மூழ்கத் தொடங்கியதுடன் அதில் இருந்த 180 பேரில் தற்போது வரை 87 பேர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஈரான் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதினெஜாத் கொல்லப்பட்டதாக வெளியான தகவல்கள் தவறானவை எனவும் அவர் உயிருடன் இருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சனிக்கிழமை இரவு தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து நடாத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலின் போது முன்னாள் ஜனாதிபதி கொல்லப்பட்டதாக முன்னர் தகவல்கள் வெளியாகியிருந்தன. அஹ்மதினெஜாத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டதாக ஈரானிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் வான்வெளி தாக்குதலில் அவர் இறந்ததாக முன்னர் வெளியான செய்திகளுக்கு மாறாக புதிய கட்சிகள் முன்னாள் ஈரானிய ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதினெஜாத் உயிருடன் இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளன. வான்வெளி தாக்குதல் குறித்த முந்தைய கூற்றுக்களை பொய்யாக்கும் வகையில் அஹ்மதினெஜாத் ஒரு கல்லறைக்கு வருவதை காணொலியின் ஊடாக வெளிப்படுத்தி ஈரான் அவர் உயிருடன் இருப்பதாக தெரிவித்துள்ளது. ஈரானிய கப்பலை மூழ்கடித்ததற்கு அமெரிக்கா மிக மோசமாக வருத்தப்படும் என ஈரான் அறிவித்துள்ளது. இந்திய பெருங்கடலில் ஈரானிய போர்க்கப்பலான டேனாவை அமெரிக்கா எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் தாக்கியது. இதைத் தொடர்ந்து அதன் விளைவுகள் குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அந்த கப்பல் இந்திய கடற்படையின் விருந்தினராக சென்றிருந்தது எனவும் குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் அமெரிக்கா தானமைத்த முன்னுதாரணத்துக்கு கடுமையாக வருத்தப்படும் என அப்பாஸ் அராக்சி இதன்போது தெரிவித்துள்ளார். நேற்று வளைகுடாவிலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள இலங்கையின் தெற்கு கடற்கரையில் ஈரானிய கப்பலை அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பல் தாக்கியமை பதற்றத்தை அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் திறனை இழக்கும் வரை போர் நிறுத்தம் சாத்தியமில்லை என ஆஸ்திரேலிய மற்றும் கனேடிய பிரதமர்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் மற்றும் கனேடிய பிரதமர் மார்க் கார்னி ஆகியோர் கன்பராவில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் திறனை முழுமையாக இழக்கும் வரை முறையான போர் நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்த முடியாது. தற்போது போர் வியாபித்து வருவதை நாம் காண்கின்றோம். பொதுமக்கள் மற்றும் பொது கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். இவை போர் நிறுத்தத்துக்கு அவசியமான நிபந்தனைகளாகும் என ஆஸ்திரேலிய பிரதமர் மற்றும் கனேடிய பிரதமர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரானின் இராணுவ இலக்குகள் மீது சனிக்கிழமை முதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடாத்தி வரும் தாக்குதல்களுக்கு இரு நாடுகளும் தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளன. ஈரானின் பிரதிபலிவுகார அமைச்சர் கசிம் கரிபாபாதி அர்பைஜான் மீதான தாக்குதலை ஈரான் மேற்கொண்டதாக வெளியான தகவலை மறுத்துள்ளார். முன்னதாக ஈரானிய ரோன்கள் 2 நக்சிபன் பிரதேசத்தை தாக்கியதாகவும் அதில் ஒரு விமான நிலைய கட்டிடம் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டது. ஈரான் இஸ்லாமிய குடியரசு அஜர்பைஜான் குடியரசை குறிவைக்கவில்லை என ஈரான் டஸ்னிம் செய்தி நிறுவனம் வெளியிட்ட கருத்துக்களில் கரிபாபாதி தெரிவித்துள்ளார். நாங்கள் எங்கள் அண்டை நாடுகளை குறிவைக்கவில்லை. ஈரானின் கொள்கை அதன் எதிரிகள் இராணுவ தளங்களை தாக்குவது மட்டுமே என தெரிவித்துள்ளார். இரு நாடுகளின் பகிரப்பட்ட எல்லைக்கு அருகில் அஜர்பைஜான் விமான நிலையத்தை ஈரானிய ட்ரோன் தாக்கியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ஸ்டேல் போர் தொடங்கியதிலிருந்து காசகஸில் உள்ள ஒரு மாநிலத்தை ஈரான் குறிவைப்பது இதுவே முதல் முறையாகும். ஈரான் எல்லையை ஒட்டியுள்ள அஜர்பைஜான் எக்லேவ் நக்சிவானில் உள்ள விமான நிலைய முனைய கட்டிடத்தை ரோன் தாக்கியதாகவும் வளாகத்தின் ஒரு பகுதியை சேதப்படுத்தியதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன.
குறித்த தாக்குதலில் பொதுமக்கள் 2 காயமடைந்ததாக அஜர்பைஜான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அருகிலுள்ள கிராமத்தில் உள்ள ஒரு பாடசாலை அருகே 2வது ட்ரோன் விழுந்தது என்று அஜர்பைஜான் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. ஈரானில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் அஜர்பைஜான் விமான நிலையத்துக்கு அருகில் விழுவதாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக சற்று முன்னர் வெளியான சர்வதேச அறிக்கைகளின்படி இந்த தகவல் வெளியிடப்படுவதாகவும் ஈரானிய திசையில் இருந்து பறக்கின்ற ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் நக்சிபனின் அஜர்பைஜான் எக்ஸ்க்ளோவில் உள்ள விமான நிலையத்துக்கு அருகில் விழுந்ததாக சர்வதேச செய்திகள் வெளியானது. நக்சிபன் விமான நிலையம் ஈரானின் எல்லையிலிருந்து சுமார் 6 மைல் தொலைவில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி இன்று அதிகாலை பல ஏவுகணை தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் காரணமாக எவ்வித உயிர் சேதங்களும் இதுவரை பதிவாகவில்லை என அந்நாட்டு செய்திகள் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் பயங்கர குண்டுவெடிப்பு சத்தமும் அவசர கால படையினரின் சைரன் சத்தமும் சுமார் 2 மணித்தியாலங்களுக்கு தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டுள்ளதுடன் ஜெருசலேம் நகரிலிருந்து வெடிப்பு சத்தங்களும் தொடர்ந்துள்ளது. இந்த நிலையில் பாதுகாப்பை மீறி தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் நாட்டு மக்களுக்கு இஸ்ரேல் ராணுவம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானில் இருந்து இஸ்ரேல் நாட்டின் எல்லையை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் ராணுவம் அடையாளம் கண்டுள்ளதாகவும் அச்சுறுத்தலை தடுக்க பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டு வருவதுடன் மொபைல் எச்சரிக்கையை பெற்றவுடன் பாதுகாக்கப்பட்ட இடங்களுக்குள் நுழைந்து புதிய அறிவிப்பு வரும் வரை அவற்றில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. அறிவுறுத்தல்களின்படி தொடர்ந்து செயல்படுமாறும் வெளிப்படையான உத்தரவை பெற்ற பின்னரே பாதுகாக்கப்பட்ட இடத்தை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பு ஈரானின் நூற்றுக்கணக்கான நீண்ட தூர ஏவுகணைகள் ஏவுதளங்கள் மற்றும் ட்ரோன்களை அளித்ததாக அமெரிக்க கடற்படை அதிகாரி பிரெட் கூப்பர் தெரிவித்துள்ளார். ஈரான் தனது இலக்குகளை அடையும் வரையில் அமெரிக்காவுக்கு கடுமையான அடிகளை வழங்கும் வரையிலும் இந்த போரை கைவிடாது என ஈரானிய ஜெனரல் கியோமஸ் கெய்டாரி சபதம் செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ தசின் செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்திகளில் கட்டாம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் துணைத் தளபதி ஹெய்டாரி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த போர் எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்பது எங்களுக்கு முக்கியமில்லை. நாங்கள் 8 ஆண்டுகால போரை அனுபவித்திருக்கின்றோம். மேலும் எங்கள் இலக்குகளை அடைந்து எதிரியை அதன் அவமானகரமான செயலுக்காக வருத்தப்படவும் விரக்தி அடையவும் செய்யும் போது மட்டுமே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தொடர்ந்து ஈரானில் தாக்குதல் நடத்தி வருவதாகவும் கடந்த சனிக்கிழமை முதல் குறைந்தது 1045 பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேலிய படைகளும் லெபனான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை தடுப்பதற்கான தீர்மானத்தை அமெரிக்கா செனட் 53-47 என்ற அடிப்படையில் வாக்களித்து தடுத்து நிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்குக்கு அப்பாலும் தற்போது போர் தலைவிரித்தாட தொடங்கியுள்ளது. இந்த போர் சைப்ரஸ் மற்றும் துருக்கி வரை விரிவடையும் வகையில் ஈரானிய ஏவுகணைகளை பறக்க வைக்கும் ஒரு அபாய கட்டத்தை உருவாக்கிய பின்னணியில் ஈரானில் இருந்து ஏறக்குறைய 3900 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் உள்ள இலங்கையிலும் ஒரு நிழல் போரின் களம் உருவேற்ற தலைப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பின் அடியில் அமெரிக்காவின் கடல் ஓநாய் விழிப்பு சீபூல்ப் நீர்மூழ்கியால் ஏவப்பட்ட நீரடி உந்துகணை அதாவது டோர்பிடோ ஈரானிய போர்க்கப்பலான டெனாவை மூழ்கடித்த நிலையில் இது பின் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. தமது போர்க்கப்பலை தாக்கி மூழ்கடித்த அமெரிக்கா இந்த செயலுக்காக கடுமையாக வருந்த வேண்டி வரும் என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி எச்சரித்த நிலையில் வளைகுடாவில் ஈரானால் தாக்கப்பட்ட ஒரு அமெரிக்க எண்ணெய் தாங்கி கப்பல் இந்த பதிவை எழுதும் போது தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய கடற்படையின் அழைப்பில் அங்கு சென்று திரும்பிய தமது போர்க்கப்பலை அமெரிக்கா எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் தாக்கியதாக கண்டனம் செய்த ஈரானிய வெளியுறவு அமைச்சர் இது தொடர்பில் இந்த முன்னுதாரணத்துக்கு தகுந்த அடி வழங்கப்படுவதுடன் கடுமையாக வருத்தப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. இந்த தாக்குதலில் பலியான ஈரானிய கடற்படையினரில் 87 உடலங்கள் மீட்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா அவற்றை கையாளவும் சிகிச்சை பெறும் 32 ஈரானிய கடற்படையினரை கையாளவும் அமெரிக்காவுக்கு பயந்து கொழும்பில் ஈரானிய தூதரகத்துடன் தொடர்பாடுகளை செய்வதாகவும் தமது நகர்வுகளை அமெரிக்கா உன்னிப்பாக பார்க்கும் என்ற பயத்தால் இலங்கை சற்று திணறுவதாகவும் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரை அது உமா-ஓயா திட்டம் உட்பட கடந்த காலத்தில் ஈரானிடம் உதவி பெற்றது. ஈரானுடன் அதற்கு நீண்ட காலமாக உள்ள நட்புறவால் தான் தமிழ் மக்கள் மீதான படுகொலைகளுக்கு பொறுப்பு கூற தவிர்க்கும் நகர்வுகளுக்கு ஈரானின் வக்காலத்து ஆதரவையும் பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அவ்வாறாக உதவிய ஈரானின் கடற்கலம் ஒன்றை அமெரிக்கா அனைத்துலக கடற்பரப்பில் வைத்து அனைத்துலக விதிகளை மீறி சட்டவிரோதமாக மூழ்கடித்துக் கொண்டாலும் அனுர அரசாங்கத்தால் அமெரிக்காவை கண்டிக்க முடியாத நிலைமை உருவாகியுள்ள பின்னணியில் இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள பரபரப்பான சில விடயங்கள் தொடர்பாக சர்வதேச ஊடகங்கள் ஊகங்களை வெளியிட்டுள்ளன.
குவைத் கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றின் அருகே பாரிய வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவம் காரணமாக எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய ராச்சியத்தின் கடற்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. குவைத்தின் முபாரக் அல் கபீர் பகுதியில் இருந்து தென்கிழக்காக 30 கடல் மைல் தொலைவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த எண்ணெய் கசிவு காரணமாக சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் வெடிப்பு சம்பவத்துடன் எவ்வித தீ விபத்துகளும் பதிவாகவில்லை என UKMTO குறிப்பிட்டுள்ளது. கப்பலில் இருந்த கடற்தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை எனவும் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்திலிருந்து சிறிய படகு ஒன்று வேகமாக தப்பிச் சென்றதாக கடற்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றங்களுக்கு மத்தியில் கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் உள்ள கடற்பரப்பில் 2வது ஈரானிய கப்பல் நங்கூரமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. IRIS புசேர் என்று அழைக்கப்படும் இந்த கப்பல் டேங்கர் வகை ராணுவ விநியோக கப்பலாக கருதப்படுகிறது. இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்திலிருந்து சுமார் 12 கடல் மைல் தொலைவில் கடலில் நங்கூரமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நேற்று மூழ்கியதாக கூறப்படும் IRIS தேனா கப்பலுக்கு பொருட்களை வழங்குவதற்காக இந்த IRIS புசேர் கப்பல் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கப்பலில் கணிசமான எண்ணிக்கையிலான அதிகாரிகள் இருப்பதாகவும் தற்போது AIS தானியங்கி அடையாள அமைப்பு செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கப்பல் இதற்கு முன்பு பலமுறை இலங்கைக்கு வருகை தந்துள்ளதுடன் மேலும் இந்த பயணம் எந்த முன் திட்டமிடலும் இல்லாமல் வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.